பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸை எல்லாரும் சந்தோஷமாக சமாதானமாக கொண்டாடுங்க. இந்த கிறிஸ்மஸ் என்பது என்ன? இதை எந்த அர்த்தத்தோடு நம்ம கொண்டாடுகிறோம்? கிறிஸ்மஸ் என்பது வெறும் கிறிஸ்து பிறப்பு மாத்திரம் அல்ல, அவர் எதற்காக பிறந்தார் என்பதை குறித்தும் உணர்ந்து நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டும். இந்த மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்தில் அந்த 1ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவர் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாக தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கே முதலாக பிறந்தார். ஏனெனில் ஆதாம் ஏவாள் காலத்துல சாத்தானானவன் என்ன பண்ணான்? இயேசு கிறிஸ்துவோடு உலாவி சந்தோஷப்பட்டு சமாதானமா இருந்த ஆதாமையும் ஏவாளையும் ஒரு பொய், ஒரு பெருமை, ஒரு ஏமாற்று காரியங்களை சொல்லி அவங்களை ஏமாற்றி என்ன பண்ணான்? பாவத்தையும் சாபத்தையும் இந்த பூமிக்குள்ள ஆதாம் ஏவாள் மூலமா கொண்டு வந்தான். பாவமும் வந்தது, அதோட கூட இந்த உலகமே, பூமியே சபிக்கப்பட்டது. இது ரெண்டத்தையும் நீக்கும்படியாக தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த நேரத்துல தோட்டத்தை விட்டு அனுப்பி விட்டார். அவரும் கோபமாக என்ன பண்ணாரு? அந்த தோட்டத்தை சுத்தி சுடரொளி பட்டயத்தை பாதுகாவலுக்கு வச்சுட்டு அவரும் தன்னுடைய வேலையில இதுவா இருந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் நினைச்சாரு, இதை இப்படியே விட்டுடக்கூடாது, இவர்களை நம்ம உருவாக்கணும். ஆதாமையும் ஏவாளையும் நமக்காக நம்ம கையினால உருவாக்கினது, இதை இப்படியே விட்டுட்டா இவங்களை வச்சு இந்த பூமியை முழுக்க பாவம் செய்து கெடுக்க வச்சிருவான். அதனால நம்ம என்ன பண்ணணும்? இவங்க மூலமா பூமிக்கு வந்த பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி இந்த ஜனங்களை எப்படி ஆகல ரட்சிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த பூமியில நம்மளுடைய குமாரனை அனுப்ப வேண்டும் என்று சித்தம் கொண்டுதான் இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த ஒரு வசனம் மாத்திரமல்ல, உங்களுக்கு இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆதியாகமத்துல அந்த ஏதேன் தோட்டத்துல நம்ம இழந்தார். ஆதாமையும் ஏவாளையும் இழந்து விட்டார் இல்லையா? அதுக்கப்புறம் திரும்பவும் அதை தேடி என்ன பண்ணியிருக்கிறாரு? குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாராம்? தான் என்றைக்கு இழந்துமோ அதை தேடி அதை எப்படியாக கண்டுபிடித்து அதை ரட்சித்து அவங்க மேல இருந்த அந்த பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையில கொன்று அதுக்கப்புறம் வெற்றி சிறந்து பரிசுத்தமாக்கி நம்மளை மறுபடியும் அந்த பழைய இடத்துக்கு கொண்டு போகும்படியாக தான் கர்த்தர் வந்திருக்கிறார். இது அவர் பிறப்பே இதற்காக தான். எந்த நோக்கத்தோடு பிறந்தார் என்பதை முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராம இருந்திருந்தா சாத்தான் அந்த ஆதியாகமத்திலேயே ஏதேன் தோட்டத்திலேயே வச்சே ஒரு பூமியை ஒரு சின்ன வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சதுன்னா, ஒரு அப்பம் புசித்ததுனால, ஒரு பழம் புசித்ததுனால பூமியே சபிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போ அதுக்கு மேல சாத்தான் இன்னும் அவங்கள கொண்டு என்னெல்லாம் செய்திருப்பான் இல்லையா? அந்த பூமியை கெட்டு குட்டி சவர நரகமா மாறி இருக்கும். அதனாலதான் கிறிஸ்து இயேசு பார்த்தாரு, இது இப்படியே விட்டு விடக்கூடாது, நம்முடையவர்கள் நம்ம ரட்சித்து நம்முடைய சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு நமக்கானது, நம்ம ரட்சிக்கும்படியாக மீட்கும் பொருளாக வந்தது. அதை நீங்க உணர்ந்து கொண்டாட வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களோடு மாத்திரம் கொண்டாடாமல் முடிந்தால் இது கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுடைய அர்த்தத்தையும் நோக்கத்தையும் மற்ற புறஜாதி மக்களுக்கும் சொல்லி அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸை கொண்டாடுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஏசப்பா, நீர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. அந்த நோக்கம் அறிந்து எல்லாரும் இந்த கிறிஸ்மஸை கொண்டாட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.